வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி ஆந்திராவில் செய்கிற மாதிரி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா கழுவி காம்போட 4 துண்டங்களாக நடுப்பாகத்தை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு பற்கள் ஒரு 12 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் சிறிதளவு, பொட்டுக்கடலை சிறிதளவு, வேர்க்கடலை தோல் உரித்தது வறுத்த வேர்க்கடலை சிறிதளவு, எள், கருப்பு எள் வெள்ளை எள் ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கேன். எந்த எள்ளு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் சிறிதளவு, தனி மிளகாய்த்தூள், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, கல்லுப்பு, மஞ்சள் தூள். கத்திரிக்காய் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரியாணிக்கு கத்திரிக்காய் மாதிரி ஒரு இணை எதுவுமே இல்லை. முதல்ல நம்ம இந்த மசாலா பொருட்களை நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க வேண்டாம். அரைப்படாத பொருட்களை எல்லாம் முதல்ல சேர்த்து நல்லா மிருதுவாக அரைச்சிடுவோம். பூண்டு நான் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வேர்க்கடலையை வறுத்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் வறுக்க வேண்டாம். தேங்காய் துருவல் சிறிதளவு எடுத்துக்கோங்க. நமக்கு தொக்கு நிறைய வேணும்னா இந்த பொருட்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும்னா இதை கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். எள் இதையும் நம்ம வறுக்கல, எல்லாமே பச்சையோடு தான் சேர்க்குறோம். வேர்க்கடலை மாத்திரம்தான் நம்ம அரைக்கிறோம். முதல்ல அதை அரைச்சி எடுக்கிறது நல்லது. ஏன்னா பருப்புங்க அங்கங்கே நின்றுடும், வெங்காயம் சீக்கிரமாக அரைப்பட்டு போயிடும். அதனால் முதல்ல அதை ஒரு 2 திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்து விழுதாக அரைச்சிக்கலாம். அதன் கூட ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், புளி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு இருந்தால் போதும், ரொம்ப புளிப்பு வேண்டாம். கல் உப்பு சிறிதளவு, நான் இந்து கல் உப்பு சேர்க்குறேன். நான் தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1.5 தேக்கரண்டி தான் நான் சேர்க்குறேன். 1.5 தேக்கரண்டி அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. கொஞ்சம் நிறுத்திடலாம், ஏன்னா காரம் பத்தலைன்னா கூட நம்ம அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு பாதி தேக்கரண்டி போட்டால் போதும். மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, தனியாத்தூள் குறைவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் சுவையாகவும் இருக்கும், நிறமாகவும் இருக்கும். நல்லா நம்ம இப்போ மிருதுவாக அரைச்சி எடுத்துட்டோம். கத்திரிக்காய் உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் பிடிக்குதோ அது காம்போடு நறுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காயோட சுவையே அதனுடைய காம்பு பகுதியில் தான் இருக்குது. அதனால் காம்பை யாருமே நீக்கிடாதீங்க. இந்த கத்திரிக்காய் உள்ள இந்த மசாலாவை உள்ளே நீங்கள் அடைச்சி வைங்க. இதை தெலுங்குல கொத்து வங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொத்து கொத்தாக இதை வேக வச்சு எடுக்கிறதால கொத்து வங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படி உள்ள மசாலா தடவி எல்லாத்தையுமே தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்துக்குள்ளேயும் மசாலா நம்ம திணிச்சிட்டோன்னா உள்பக்கம் எல்லாம் நமக்கு மசாலாவில் நல்லா ஊறி வேகணும். அதுலேயும் அந்த காரம் எல்லாம் சார்ந்து இருக்கணும்ன்ட்டு தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஒரு கடாய் வச்சு, கடாயோ பாத்திரமோ நீங்கள் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் நிறைய சேர்க்கணும். அதுவும் எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வெந்தால் அவ்வளோ சுவையாக இருக்கும். இருந்தாலும் கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு சிறிதளவு நான் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப எளிதாக செய்யக்கூடியது இது. பிரியாணி நமக்கு இந்த நெய் சோறு, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் சோறில் நம்ம பிசைஞ்சு கூட ஒரு அப்பளமோ பக்கோடாவோ வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காவை ஒன்றொன்னா இதில் வச்சு இளந்தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அது கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். அதுக்கப்புறமா மீதமுள்ள அந்த கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் அப்பப்போ கலந்து விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். லேசாக கத்திரிக்காய் உடையாமல் நம்ம கலந்து விடணும். மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். மீதமுள்ள அந்த கலவையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். கொஞ்சமானா நீங்கள் இன்னுமே குறைச்சிக்கலாம், அதிகமானா இன்னும் கத்திரிக்காயும் இந்த மசாலா பொருட்களையும் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில வச்சு வேக வைங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, கத்திரிக்காய் வேகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியே சேர்க்காமல் எண்ணெயிலேயே வேக வைப்பாங்க. அது இன்னுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் நம்ம ஆரோக்கியத்தை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கிறோம். எண்ணெயை கொஞ்சம் அளவாக ஊற்றுறோம். அளவானா ஓரளவு எண்ணெய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா வீட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வயதானவர்கள், இதய நோயாளிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் கூட நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரையும் நீ இது சாப்பிடாத அது சாப்பிடாதான்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அதை நடைமுறைக்கு செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப கடினம். கொஞ்சம் எண்ணெய் குறைவாக இருக்கும் பொழுது நான் கொஞ்சம் தனியாக எடுத்துட்டு இப்போ நல்லெண்ணெய் நான் கொஞ்சம் சூடு பண்ணி, இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம சூடு பண்ணி இப்போது இதில் சேர்த்துக்கலாம்.
ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய்னா எண்ணெய் அப்படியே மிதந்திருந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. வேர்க்கடலை கூட நீங்கள் வறுத்த பிறகு தோல் உரிக்கும் பொழுது கொஞ்சம் பாருங்கள், ஏதாவது ஒரு வேர்க்கடலையில் கூட இப்போல்லாம் வந்து புழுக்கள் இருக்குது, பூச்சி இருக்குது. அதனால் பார்த்து சுத்தம் பண்ணி நம்ம உபயோகம் பண்ணுறது நல்லது. கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.